ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் நீங்க லைக், ஷேர், கமெண்ட் எதுவுமே நீங்க பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். போன வீடியோ நான் போட்டிருந்தேன்ல, அதில ஏன் அழுது நடிச்சு போட்டிருக்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நான் அழுகலாம் கிடையாது. அதில அழுகவே கிடையாது. முகம் வந்து டல்லா தான் இருக்கும். அதுதான் போட்டிருந்தேன் நானு. எதுக்காக அந்த வீடியோ நீங்க பேசி போட்டிருந்தீங்க அப்படின்னா, வந்து நெறைய அந்த கமாண்ட்ல வந்து ஒரு 4, 5 கமாண்ட் தேவையில்லாத கமாண்ட் வருது. அது மட்டும் இல்லாம வேற வீடியோலயும் உள்ள கமாண்டும் வருது. இதெல்லாம் பத்தி நீங்க ஏன்க்கா பேசுறீங்க? இதெல்லாம் தூர காதுல வாங்கி விட்டுட்டு போயிட்டே இருங்க. இதெல்லாம் அப்படிதான். இதுல வந்துட்டா நம்ம 4 பேர் 4 விதமா சொல்ல தான் செய்வாங்க அப்படிங்கிறவங்களுக்கான இந்த வீடியோ தான். அது மட்டும் இல்லாம வீடியோ முடிவுல வந்து கண்டிப்பா வந்து யூடியூப் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்மளோட வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுது அத பத்தி நான் சொல்ல போப்போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்டுக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் நான் 2900 வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை கன்டென்ட் வீடியோ நான் போட்டு நீங்க பார்த்துருக்கீங்க? சரிங்களா? எத்தனை வீடியோ நான் போட்டு கன்டென்ட் வீடியோவா இருந்திருக்கு. எல்லாமே நான் டச் வீடியோ, அது போக வில்லேஜ் வீடியோ இது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். கன்டென்ட் வீடியோன்னா எனக்கு புரியல. உங்களுக்கு கன்டென்ட்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு தெரியுமா? கேட்குறீங்களா? இவ்வளோ அழகா வந்து கேட்குறீங்கல்ல. கன்டென்ட்னா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு? கன்டென்ட்டுங்கிறது நார்மலா எல்லாமே நடிக்கிறது வேற, ஃப்ராங்க் வேற, ட்ராவல் வேற, குக்கிங் வேற, விளாக் வேற எல்லாமே பொதுவா வச்சிருக்க பேர் தான் கன்டென்ட். அதுக்கு நம்ம தனித்தனியா கன்டென்ட் வச்சுக்கலாம். ஃபேமிலி கன்டென்ட் போடுறேன், குக்கிங் கன்டென்ட் போடுறேன், விளாக் கன்டென்ட் போடுறேன், ட்ராவல் கன்டென்ட் போடுறேன், சேல்ஸ் கன்டென்ட் போடுறேன். மாதிரி கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதை வந்து கண்டென்ட்டாக நடிக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மட்டும் தெரியுது. கண்டென்ட்டுங்கிறது நீங்கள் நார்மலாக யார்கிட்ட போய் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலாவே சரிம்மா நீ உன்னோட சேனலில் என்ன கண்டென்ட் போடுற அப்படின்னு தான் மெயினாக கேட்பாங்க. அது ஒரு கண்டென்ட் விஷயம் தான். கண்டென்ட்டுக்காக நிறைய பேர் நடிக்கிறாங்களா, சில விஷயங்களை வந்து பேசி வச்சுட்டு நடிப்பாங்க. சில விஷயங்கள் தேவையில்லாமல் இதான் ஒரு கண்டென்ட்டுங்க தான் உங்கள் சேனலில் கொண்டு போவாங்க. அது வேற வேற விஷயம் சரிங்களா. அதெல்லாம் நான் யூடியூப்ல வரும்பொழுது நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு என்ன முடிவு பண்ணி வந்திருக்கேன்னா, அடுத்தவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. அடுத்த சேனல் நம்மள இது வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஃபேமிலி விஷயங்கள வந்து எந்த விஷயமும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். சரிங்களா? 3000 வீடியோ நான் போட்டிருக்கேன். எதுலயும் நான் கண்டென்ட்டுக்காக நடிச்சது கிடையாது. கண்டென்ட்டுக்காக என் ஃபேமிலிய பத்தி நான் சொன்னது கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் வீடியோ போடுறேன். நான் டச் வீடியோ போடுறேன். நான் பாட்டுக்கு நீட்டா கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கேட்கலாம். எதுக்கு நீங்க அந்த கமாண்ட பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டனா, நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வீடியோ தொடர்ந்து ஒரே மாரி இப்போ நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். செக்கப்புக்கு போயிருக்கேன். செக்கப் வீடியோ அப்படின்னு சொல்லி அதை பில்டப் குடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குற உங்களுக்கும் எரிச்சலா இருக்கும். என் மனசாட்சிக்கு தெரியும். அது தப்பு தான் அப்படிங்கிறது தெரியும். அப்ப நீங்க என்னை திட்டலாம். அது பிரச்சனை கிடையாது. நான் எந்த வீடியோவுமே ஷேரே பண்ணல. அதுக்கு போய் நீங்க கேவலமா நீங்க வந்து அந்த கமெண்ட் போட்டீங்க. அதுக்கு தான் நான் கோவப்பட்டு நான் பேசினேன். இதே உடம்பு முடியல அப்படின்னா, நீ செத்தா என்ன அப்படிங்கிறீங்க. அதே அடுத்த சேனல் பெரிய பெரிய லெவல்ல உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, ஐயோ பார்த்துக்கங்க, அம்மா அப்படி நீங்க சொல்றீங்களே, அதை ஏன் பேசுறீங்க? அவங்கள பிரிச்சு, இவங்கள பிரிச்சு ஏன் தனித்தனியா பேசுறீங்கங்கிற ஒரு இதுல தான் நான் சொன்னேன் சரிங்களா? இந்த 2 வருஷத்துல அந்த ஒரு வீடியோ தான் நான் பேசி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க கேட்டாங்க, எத்தனை லட்சம் வந்து யூடியூப்ல வந்து பிச்சை எடுத்து வச்சிருக்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. என்ன ஒரு ரூ. 2,00,000 பிச்சை எடுத்திருப்பியா அப்படின்னு சொல்லி அந்த ஐடி பேர் வந்து யூடியூப்னே இருக்கும் சரிங்களா? ப்ளூ கலர்ல வயலட் கலர்ல அதுல வந்து யூன்னு இருக்கும், ஒய்ன்னு இருக்கும். அது யூடியூப் ஐடி. அந்த ஐடி வந்து உங்கள்கிட்ட ஒண்ணே ஒண்ணு நான் கேட்குறேன். இந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்குறேன். நீங்க ஒரு கமாண்ட் போடுறீங்கல்ல, அந்த கமாண்ட ஏன் டெலீட் பண்றீங்க? அவ்வளோ தைரியமா ஒருத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த சேனல் ரன் பண்றது யூடியூப்ல வந்து படிக்காம எந்த ஒரு எதுவுமே இல்லாம ஒரு செல்ல மட்டும் வச்சு யூடியூப்ல வந்து சாதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சரிங்களா? அப்ப வந்து நீங்க போடுறீங்கல்ல, அடுத்த வீட்ல உள்ளவங்கள்ட்ட வந்து இந்த மாரி நம்ம போடுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த வீடியோ நீங்க அந்த அப்படியும் அதையும் மீறி நீங்க அந்த கமாண்ட் போட்டுட்டீங்க. அந்த கமாண்ட நீங்க ஏன் டெலீட் பண்றீங்க? உங்களுக்கு நான் பதில் சொன்னோனே ஏன் அந்த கமாண்ட நீங்க டெலீட் பண்றீங்க? எனக்கு புரியல. யூடியூப்ங்கிற ஐடி எப்ப பார்த்தாலும் சரிங்க. என்னோட வீடியோல வந்து எல்லா வீடியோலும் ஏதாவது ஒண்ணு வந்து தப்பாவே தான் பேசுவார். தப்பான்னா பேட் கமாண்ட் கிடையாது. ஏதாவது ஒண்ணு திட்டி நம்மள அசிங்கப்படுத்துற மாரியே பேசுவாரு. அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? பேட் கமாண்ட்னா நான் ஹைட் பண்ணிருவேன். திட்டுறதுக்கு வந்து நான் பதில் சொல்ல தான் செய்வேன். எல்லாருமே அது பதில் சொல்ல தான் செய்வாங்க. அந்த மாரி நான் சொன்ன உடனே அது வந்து பிச்சை எடுக்காத அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதுக்கு நான் கீழ உங்களுக்கு அந்த கமாண்ட் குடுத்தேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்குள்ளே அந்த கமாண்ட உடனே டெலீட் பண்ணிட்டாங்க. ஏன் அவ்வளோ உங்களுக்கு பயம் இருக்கிறவங்க எதுக்கு அந்த கமாண்ட் போடுறீங்க? யூடியூப் அந்த ஐடி பேரே யூடியூப் தான். வேற எந்த நேமும் கிடையாது. அந்த மாரி போட்டு நீங்க வச்சுக்கிட்டு யூடியூப்னே ஒரு ஐடிய கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாத்துக்கும் போய் தேவையில்லாத விஷயங்கள வந்து பண்ண ரூ. 2,00,000 பிச்சை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, ரூ. 2,00,000 பிச்சை எடுத்து வச்சேன்னா, நான் எவ்வளோ பிச்சை எடுத்து வச்சேன்? உங்களுக்கு என்ன? உங்க சொத்த வித்து எனக்கு பிச்சை போட்டீங்களா? நான் கேட்குற கேள்வி. என்ன பிச்சை எடுக்கிற, பிச்சை எடுக்கிற, பிச்சை எடுக்கிற? என்ன பிச்சை எடுக்கிறேன்? உங்க சொத்த வித்தா எங்களுக்கு பிச்சை போட்டீங்க? கிடையாதுல்ல. நான் ஒரு எவ்வளோ வீடியோ நான் போட்டிருக்கேன். விவசாயம் வீடியோ நான் போட்டிருக்கேன். குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு உழைப்பு தானே. அத தானே நான் வீடியோ போட்டு நான் என்னமோ சம்பாரிக்கிறேன். யூடியூப்காரங்க வந்து குடுக்குறாங்க.
நீங்கள் உங்களோட சொத்தை விற்றோ இடத்த விற்றோ நீங்கள் வந்து யாருக்கும் வந்து எந்த குடும்பத்துக்கு வந்து பிச்சை போடலை சரிங்களா. பிச்சை போட்டேன்னு இது ஒரு இதாக சொல்லுவீங்க. லைக்கு பிச்சை கேட்குற, அது வந்து கமாண்டு பிச்சை கேட்குற, இது ஒரு விஷயமா நீங்கள் வச்சுருக்கீங்க. பிச்சை கேட்குறேன்ட்டு. அதுக்கடுத்து இன்னொன்று, விடுமா அதெல்லாம் விடு, வந்து சத்தம் இல்லாமல் விட்டு சம்பளம் வருதா சம்பாரிச்சிட்டு போகணும்னு சொல்லி ஒரு ஐடியில் கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து நார்மலாக தான் பதில் சொல்கிறேன். யூடியூப்பில் வந்து விட்டு 2 மாதம் 3 மாதம் விட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் வேறு விஷயம்தான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கொஸ்டினை வந்து உள்ளே கேட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் டச் வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து தாராளமாக கேட்கலாம். அக்கா இந்த வீடியோ நீங்கள் சொல்லுறது தப்பு, இந்த செட்டிங் தப்பு அப்படின்னா அதுக்கு நான் தாராளமாக பொறுப்பேற்றுப்பேன். நான் சம்மந்தமே இல்லாமல் நான் டச் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஊடையில் வந்து என்னோட பர்சனலை நீங்கள் தெரிஞ்சு கிடையாது, ஏதோ லைவில் எதுலேயோ ஒன்று நான் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு கேவலமாக பேசுனீங்க. அதுக்கு நான் எப்படி பதில் சொல்லாமல் இருப்பேன்? சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஊடையில் பேசுகிறீங்க அப்படின்னா பப்ளிக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க. 40,000 45,000 பேர் என்னோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அதில் தான் நீங்கள் கமெண்ட் போட்டீங்க. அதுக்கு தான் நான் அந்த பதில் சொன்னேன். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, ஏன் பேசுகிறீங்க இதை தான் நினைக்கிறீங்களோ ஒழிய, நான் 2,900 வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து யார் கண்ணுக்கும் தெரியலை. 2,900 வீடியோ போட்டு அதில் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸு எதுவுமே கிடச்சது கிடையாது. நான் சைலண்டாக என்னோடய வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போவுமே வந்து தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் பேசும் பொழுது தான் நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் பேசி போட்டேன் சரிங்களா. அது என் மனசுக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு. நான் பேசணும்னு நினச்ச வீடியோ தான் நான் அதில் பேசி போட்டேன். என் மனசில் உள்ளது தான். இந்த 2.5 வருஷம் நான் எவ்வளோ யூடியூப்பில் வந்து படிக்கலை, எந்த ஒரு படிப்பறிவும் கிடையாது, செல்லை பற்றி என்னென்னு தெரியாது, இங்கிலீஷு மெயினாக தெரியாது. இதெல்லாம் கடந்து நான் வந்து இவ்வளோ தூரம் என்னோடய சேனலை வச்சுருக்கேன். நான் 3 மாதம் சேலரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயம்தான் சரிங்களா. நான் அடுத்தவங்களை பற்றி எந்த ஒரு வீடியோவும் நான் பேசி போட மாட்டேன். அடுத்தவங்கள பார்த்து நான் எந்த வீடியோவும் நான் போட மாட்டேன். இப்படி தான் நான் போவேன். அப்பயும் இருந்து வந்து நீங்கள் வந்து என்னை நோண்டி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க போய் தான் நான் அந்த வீடியோ நான் பேசி போட்டேன் சரிங்களா. இப்போயுமே பிச்சை எடுக்கிறேன்னு கேட்டால் பிச்சை வந்து நீங்கள் போடலை சரிங்களா. நான் எனக்கு கரெக்டான முறையில் என்னோடய சேனலை கொண்டு போகிறேன், நான் உழைக்கிறேன், இது ஒரு விஷயம். 2வது வந்து கண்டென்ட் போடுறேன், கண்டென்ட்டும் கிடையாது சரிங்களா. அதுக்கடுத்து இப்போ இவ்வளோ நாளாக நான் வீடியோ போட்டுட்டு வந்திருப்பேன்ல, இவ்வளோ நாளாக வீடியோ போட்டதுக்கு எனக்கு யூடியூப் கொடுத்ததுக்கும், அன்னைக்கு நான் எனக்கு யூடியூப் வீடியோ போட்டதுக்கு எனக்கு யூடியூப் கொடுத்ததுக்கும் நீங்களே பாருங்கள். நான் வந்து வேகமாக பேசி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், 10 நிமிஷம் வீடியோ. எனக்கு 10 நிமிஷம் வீடியோ இவ்வளோ நேரம் வியூஸே போகலை. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், 2,900 வீடியோவில் 10 நிமிஷம் வீடியோ எனக்கு இவ்வளோ வியூஸே போனதே கிடையாது. ஃபஸ்ட்டு மெயினாக 4,000 4,500 பேர் பார்த்துருக்காங்களா, அவ்வளோ போனதும் கிடையாது. வாட்சிங் அவர் அவ்வளோ அந்த வீடியோவில் வந்ததும் கிடையாது. இந்த ஒரு வீடியோவில் எனக்கு வந்திருக்கு. அப்போ வந்து அந்த யூடியூப்பே ரெக்கமெண்ட் பண்ணுது, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள், பிக் வேல்யூ. நீங்கள் வந்து ரீச் வந்து அதிகமாக வந்து ஸ்பீச் பேசுகிறதா வந்து ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு ரெக்கமெண்ட் கொடுத்துருக்கு. எல்லாருமே என்ன நினைப்போம், யூடியூப் ரெக்கமெண்ட் படி யூடியூப் நம்மளுக்கு ஐடியா கொடுத்தா, யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணால் அந்த மாதிரி நம்ம வீடியோ போடணுன்னு தான் ஆசைப்படுவோம். அப்போ நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும், அப்போ நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ எனக்கு எப்படியெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள் யூடியூப். ஃபஸ்ட்டு வந்து வியூஸே போகாமல் வில்லேஜ் கண்டென்ட்டாக போட்டுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்கிட்ட வந்து சர்ச் பண்ணி நாங்கள் வந்து மெசேஜில் கேட்கும் பொழுது, நீங்கள் பேசுகிறது வந்து யாரும் விரும்பலை, உங்களோட வீடியோ பார்க்க பிடிக்கல, எல்லாம் டிஸ்லைக் பண்ணுறாங்க, உங்களோட சேனலே வந்து உங்களுக்கு ஷோவாகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யூடியூப் தரப்புலேருந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் அவங்கள மக்களை வந்து உங்களை வந்து பார்க்க வைங்க அப்படின்னு பண்ணுறப்ப தான் நான் டச்சு சேனலை எடுத்தேன். டச்சு சேனலை எடுத்துகிட்டு அதுக்காக எல்லா டச்சு சேனல்லையும் பார்க்காம நான் வீடியோ போட மாட்டேன் சரிங்களா. எல்லா சேனல்லையும் பார்ப்பேன், அதில் உள்ள 2 ஐடியாவை எடுப்பேன், என்னோட சொந்தமாக உள்ள ஐடியாவையும் போட்டு தான் நான் வீடியோ போடுவேன் சரிங்களா. அதை போயிட்டுருக்கப்போ 1 2 ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னோட சேனலும் வந்து டவுன் ஆகிடுச்சு. சுத்தமாக வந்து வியூஸ் போனாலுமே டாலர் வந்து ஆட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட டச்சு சேனல் எல்லாருமே எடுக்கிறவங்க எல்லாம் எடுக்கிறது மெயினாக வந்து ஃபேமிலி கண்டென்ட்டுக்குள்ளே வராதவங்க எல்லாம் எடுக்கிறது மெயினாக வந்து டச் சேனல் வச்சு எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா நான் படிக்கலை, அதனால் என்னோடய சேனல் டவுன் ஆகிடுச்சு சரிங்களா. டவுன் ஆகிடுச்சு. இந்த வந்த கமாண்டு இதெல்லாம் வச்சு தான் நான் அந்த வீடியோ நான் பேசியே நான் போட்டேன். அது வந்து உண்மையான ஒரு வீடியோ, நடிக்கலை சரிங்களா, நடிக்கலை, உண்மையான வீடியோ. அது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அதுதான் உண்மை. அந்த வீடியோ நான் பேசி போட்டேன். இப்போது ரெக்கமெண்டு யூடியூப் இன்னும் அந்த அந்த வீடியோக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுமா, இதுலேருந்து என்ன தெரியுது, யூடியூப் எதை விரும்புது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கும் உங்களோட வீடியோவுக்கு கீழே எப்போதுமே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் அப்படின்னாலும் கீழே வந்துடும். அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கீழே வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அந்த விஷயம், அந்த எந்த வீடியோ அதிக ரீச் ஆகுதோ அந்த வீடியோ பார்த்து அதே மாதிரி கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் போடுங்க சரிங்களா. ஓகே உறவுகளே, இது இந்த கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து அது மாதிரி நல்ல கமெண்ட் பண்ண அனைத்து உள்ளத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் லாஸ்ட்டாக வீடியோ இதுக்கப்புறம் எனக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணலை, எல்லோரும் இப்படி பேசினா நான் வீடியோ போட மாட்டேன்னு தான் சொன்னேன் ஒழிய
இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ, என்னோட சேனலில் இதான் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு நான் சொல்லலை. சரிங்களா?